அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குரேஷியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வண்டிக்கார சம்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சின்ன பீஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 4லேருந்து 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் வரை வதக்கிக்கலாம். வெங்காயம் வெந்தால் போதும். 4 கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் தான் இந்த சம்பாவுக்கு டேஸ்ட்டே. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக வெந்துடும். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ எல்லாம் வெந்துடுச்சு. அந்த புளி ஊற வச்சேன்ல, அதை வந்து திக்காக கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக லைட்டாக கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக அரைக்காமல் கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கலாம். காரம் உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். புளியும் தக்காளியும் போட்டிருக்கனால புளிப்பாகவும் காரமாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த சம்பாவை வந்து நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பாட்டில் பிரட்டியும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். கஞ்சி ஏதாச்சும் செய்யும் போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.